everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் டப்பிள்ஸ். ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லா கான்செப்ட்டுக்கும் உங்களுக்கு நான் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட சேனல்ஸில் கம்யூனிட்டி அப்படின்ற போஸ்ட்டுக்கு கீழே நிறைய எம்சிக்யூ கொஷின் டெய்லி பேசிஸில் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த இயரில் 21 மார்க் எம்சிக்யூ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்ஸ். பைத்தான் டேட்டா டைப்ஸில் டப்பிள்ஸ்ன்றது ஒரு டேட்டா டைப். இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, டேட்டாஸ் எல்லாம் என்க்ளோஸ்டு வித் பேரந்தஸ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம டப்பிள் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டப்பிள்ஸ் எல்லாமே இம்மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ். இம்மியூட்டபிள் அப்படின்னா நம்மளுக்கு மீனிங் நல்லாவே தெரியும். நம்மளோட வேல்யூஸை எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது, ரைட்? இது லிஸ்ட் மாதிரியே தான், சிமிலராக தான் இருக்கும். ஆனால் ஸ்லைட் சேஞ்சஸ் மட்டும்தான். ஏன்னா லிஸ்ட் மியூட்டபிள், டப்பிள் இஸ் இம்மியூட்டபிள். லிஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுவோம், டப்பிள்ஸை நம்ம பேரந்தஸ்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணுவோம். லிஸ்ட்டும் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா டைப் தான், டப்பிள்ஸும் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா டைப்ஸ் தான். ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வித்தின் பேரந்தஸ்குள்ளே கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாமே சேம் டேட்டா டைப்ஸாக இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நீட்ஸும் கிடையாது. இங்கே டேட்டா டைப் அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ், ஸ்ட்ரிங், லிஸ்ட், டிக்ஷனரி, அந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் வித்தின் பேரந்தஸ்குள்ளே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது டப்பிள் டேட்டா டைப். டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸாக நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதோட மீனிங் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா டைப், ரைட்? அப்போ டப்பிளோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, டப்பிள் நேம் இஸ் ஈக்குவல் டு ஆர் வேரியபிள் கூட சொல்லலாம், ஈக்குவல் டு கொடுத்துட்டு வித்தின் பேரந்தஸ்குள்ள நிறைய வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் டப்பிள். அப்போ டப்பிளை நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, டப்பிள் நேம் யூசர் டிஃபைன் டப்பிள் நேம் தான். வித்தின் பேரந்தஸ்குள்ள நான் டேட்டாஸ் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிவிட்டு நான் டிஸ்பிளே பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இது டப்பிள் டேட்டா டைப். கிரியேட்டிங் எ டப்பிள். டப்பிள் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, வேரியபிள் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு வித்தின் பேரந்தஸ்குள்ள நம்ம என்ன டேட்டா டைப்ஸ் வேணாலும் மென்ஷன் பண்ணலாம். மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் டப்பிள் கிரியேஷன். ஸோ நான் இங்கே இன்டீஜர் கொடுத்துருக்கேன், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்கேன், ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், ரைட்? அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட கொடுக்கலாம், ப்ளஸ் 20J. ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் டப்பிள் கிரியேஷன். டப்பிள் ஆல்சோ ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் சீக்வன்சஸ் தான், ரைட்? இது சீக்வன்சஸ் அப்படின்ற டேட்டா டைப் கீழே வர ஒரு டேட்டா டைப் தான் டப்பிள். இது ஆர்டர்டு சீக்வன்சஸ் ஆஃப் ஐட்டம், ஒரு ஆர்டரில் தான் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம், ரைட்? இப்போ ஒரு வேரியபிள் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு 1, அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். கமா அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு வேல்யூஸ் இருக்குது கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் மீனிங். ஸோ ரெண்டு வேல்யூஸை நம்ம செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு செப்பரேட்டர்ஸ்ன்னு சொல்லலாம், டெலிமிட்டர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அப்போ கமா நம்ம போட்டுட்டாலே இது என்ன டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட டேட்டா டைப் டப்பிள்ஸ் டேட்டா டைப். ஸோ இங்கே நல்லா கிளியராக நோட் பண்ணி பாருங்கள், வித்தின் பேரந்தஸ்குள்ளே தான் நம்மளுக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அப்போ இது டப்பிள் டேட்டா டைப். இது 1 மார்க் கொஷினில் இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, கேட்ட கொஷின்ஸும் தான், ரைட்? ஸோ இன்னொரு வேலையை நம்ம டப்பிள் கிரியேட் பண்ணலாம். C is equal to வித்தின் பேரந்தஸ்குள்ளே நான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் 1, 10, அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுவும் டப்பிள் கிரியேஷன் தான். எம்டி டப்பிள். எம்டி டப்பிள் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இட்ஸ் லைக் லிஸ்ட்டு நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அதே ப்ரொசீஜர்ஸ் தான் எம்டி டப்பிள்ஸ்க்கும் கிரியேட் பண்ணணும். பட் டேட்டா டைப் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும், ரைட்? லிஸ்ட்டு நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும், ரைட்? அப்போ எம்டி டப்பிள் அப்படின்றப்போ வேரியபிள் நேம் நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா இது எம்டி டப்பிள். ஸோ இன்னொரு மெத்தட்லேயே நம்ம எம்டி டப்பிள் கிரியேட் பண்ணுவோம். அது என்ன மெத்தட் அப்படின்னா, T1 is equal to டப்பிள் ஆஃப் அப்படின்னு சொல்லி மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எம்டி டப்பிள் கிரியேட் பண்ணுவோம், ரைட்? டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எம்டி டப்பிள் கிரியேட் ஆயிடும். ஹெட்ரோஜீனியஸ் டப்பிள். இது ரொம்பவே ஈஸி தான். ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா நம்ம பேரந்தஸ்குள்ளே கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருந்தாலும் அது நம்மளுக்கு அக்செப்டபிள் தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நான் இங்கே டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
இது வந்து ஹெட்ரோஜீனியஸ் டப்பிள், ரைட்? நெஸ்டட் டப்பிள் அப்படின்னா டப்பிள்குள்ள இன்னொரு டப்பிள் டேட்டா டைப் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் நெஸ்டட் டப்பிள். நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு வித்தின் பேரந்தஸ் தான் டப்பிளோட மீனிங். இங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாஸ் கொடுத்துட்டு அகெயின் ஒரு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ள ஒன் மோர் டேட்டாஸ் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், ரைட்? கமா அகெயின் ஒன் மோர் டேட்டா மென்ஷன் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்து டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னோட டப்பிள் அவுட்டர் டப்பிள், ரைட்? இந்த பேரந்தஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ள அகெயின் ஒன் மோர் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ள சம் டேட்டாஸ் இருக்குது. அப்போ டப்பிள் இன்சைட் அனதர் ஒன் டப்பிள் மீன் வி கால் தட் இஸ் அ நெஸ்டட் டப்பிள். லிஸ்ட் வித்தின் டப்பிள்ஸ், ரைட்? நான் ஒரு டேட்டா வந்து கிரியேட் பண்ண போகிறேன், ரைட்? என்னோட வேரியபிள் நேம் எஃப்னு கொடுத்துட்டு வித்தின் பேரந்தஸ்குள்ள நான் வந்து டப்பிள் டேட்டா டைப்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ வித்தின் பேரந்தஸ் கொடுத்தாச்சு. இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே டேட்டாஸ் வந்து பாஸ் பண்ணுறேன், கொடுத்தாச்சு. டப்பிள்குள்ளே ஒரு லிஸ்ட்டு வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ டேட்டாஸ் வேணாலும் கொடுக்கலாம், என்ன டேட்டா டைப்ஸ் வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் இஸ் டப்பிள்குள்ளே ஒரு லிஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் லிஸ்ட் வித்தின் டப்பிள். நெக்ஸ்ட் ஒன், பேரந்தசஸ் ஆர் நாட் மஸ்ட். நம்ம ஆல்ரெடி இந்த கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. ஸோ 10, 20, கம்மா கொடுத்தா மட்டும்தான் அது டப்பிளாகவே கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ ஜீன்றதை டிஸ்பிளே பண்ணி பாருங்கள், 10, 20 இருக்கும். இதோட டேட்டா டைப் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு டேட்டா டைப்ஸை வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டேட்டாவோட டைப்பை செக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனோட நேம் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் பைத்தான், ரைட்? அப்போ டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் வேரியபிள் நேம் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அது என்ன டேட்டா டைப் அப்படின்றத ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ரைட்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்னொரு டேட்டாஸ் வந்து கொடுக்குறேன், 1 அப்படின்னு 10 மட்டும் கொடுத்துக்கலாம், ரைட்? 1 or 10. ஸோ எது வேணாலும் மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ இதோட டேட்டா டைப் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆறுன்னு சொல்லி பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ட்ரு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது இன்டீஜர் டேட்டா டைப்ஸ். ஏன்னா நான் இங்கே கமா அப்படின்றத நான் பாஸ் பண்ணலை, ரைட்? இதுவே நான் இங்கே கமா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு இதோட டேட்டா டைப் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டப்பிள், ரைட்? ஸோ கமா இருந்தால் தான் நம்ம அது டப்பிள் டேட்டா டைப்பாகவே கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ பேரந்தசஸ் ஆர் நாட் மஸ்ட் இன் டப்பிள் டேட்டா டைப்ஸ். இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், ஆக்சஸிங் அண்ட் ட்ராவல்சிங் ஏ டப்பிள்ஸ். நம்ம லிஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது ஆக்சஸிங் அப்படின்றத தனி டாப்பிக்காகவும் ட்ராவல்சிங் அப்படின்றத இன்னொரு டாப்பிக்காகவும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ரெண்டுமே சிமிலராக தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் லிஸ்ட்டு அந்த வீடியோவில் நீங்கள் கிளியராக அந்த டாபிக் லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டப்பிள்ஸில் இது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக புரியும், ரைட்? ஆக்சஸிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க எலமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். அப்போ எனக்கு டப்பிள்குள்ளே இருக்க எலமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன் வித் த ஹெல்ப் ஆஃப் இண்டெக்ஸிங் வேல்யூஸ். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸ், நெகட்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி 2 டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் இண்டெக்ஸுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஃபார்வர்ட் இண்டெக்ஸ், நெகட்டிவ் இண்டெக்ஸுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா பேக்வர்ட் இண்டெக்ஸ், ரைட்? அப்போது பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ஆர் ஸ்டார்ட் ஃப்ரம் 0, நெகட்டிவ் இண்டெக்ஸ் ஆர் ஸ்டார்ட் ஃப்ரம் -1. ஸோ இன்னொரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஸ்ட்ரிங் பார்க்கும்போது இன்க்ளூடிங் ஸ்பேஸுக்கும் நம்ம வந்து இண்டெக்ஸிங் வேல்யூஸ் கொடுத்தோம். ஸோ இது லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ்க்கு நம்ம ஸ்பேஸ் இருக்காது, ஏன்னா இது ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். ஒரு பொசிஷனில் நம்ம வேல்யூஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருப்போம், ரைட்? அப்போ இங்கே வந்து நம்ம கண்டினியூஸ் வேல்யூஸ் தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸ்க்கு பாஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சால் போதும். பாசிட்டிவ் இண்டெக்ஸ்னால் என்ன, நெகட்டிவ் இண்டெக்ஸ்னால் என்ன, பாசிட்டிவ் இண்டெக்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், நெகட்டிவ் இண்டெக்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கொடுத்துருக்க எலமெண்ட்டுக்கு நம்மளுக்கு இண்டெக்ஸிங் கான்செப்ட் போட தெரிஞ்சாலே போதும், நம்ம எப்படி டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஆக்சஸிங் டப்பிள்ஸ். ஸோ மேலே கொடுத்துருக்க இமேஜை நல்லா கிளியராக பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் நான் இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு நியர்பை ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஸோ நான் லிஸ்ட் வீடியோஸ்லேயே நம்ம கிளியராக நான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். வேரியபிள் நேமுக்கு ரொம்ப பக்கத்துலேயே நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ரைட்? இப்போ இண்டெக்ஸை வச்சு தான் நம்ம உள்ளே இருக்க எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ நியர்பை ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள நான் இண்டெக்ஸ் வேல்யூஸ் தான் பாஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா 0th பொசிஷனில் இருக்க எலமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் பாஸ் பண்ணியிருக்க வேல்யூஸ் பாசிட்டிவ் இண்டெக்ஸ்ன்றனால நம்மளுக்கு 0th பொசிஷனில் இருக்க வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. நம்ம நெகட்டிவ் பாஸ் பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் பொசிஷனில் இருக்க வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும், ரைட்?
ஸோ இன்னொரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கொடுக்குற ஒரு வேல்யூ சிங்கிள் எலமெண்ட்டை மட்டும்தான் நம்ம அட் அ டைம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ சிங்கிள் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வேல்யூஸை பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன், 2ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 0th பொசிஷன் 1 2. அப்போ செகண்ட் பொசிஷனில் நம்மளுக்கு என்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னா ஏன்ற எலமெண்ட் வந்து இருக்குது. ரைட், இப்போது நான் லிஸ்ட்டுக்குள்ள ஆர் டப்பிள்குள்ளே இருக்க ஒரு லிஸ்ட்டோ டப்பிளில் இருக்க எலமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்றதை இப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ரைட், இது வந்து டப்பிளோட வேல்யூஸ். ரைட், இந்த டப்பிள்குள்ள ஒரு லிஸ்ட் இருக்குது, எனக்கு இந்த எலமெண்ட் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இது எந்த பொசிஷனில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஸ்டோர் ஆயிருக்குன்னு பாருங்க. ரைட், இது 0th பொசிஷன் 1 2 3 4 5. அப்போ 5th பொசிஷனில் தான் எனக்கு என்ன ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு லிஸ்ட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ரைட், அப்போ நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேரியபிள் நேம் மென்ஷன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எந்த பொசிஷனில் அந்த லிஸ்ட் இருக்கோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் ஒரு மோர் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். அகெயின் இதுக்கு ஒரு இண்டெக்ஸிங் வேல்யூஸ் போடணும் 0 1 2. ஸோ நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறது சி அப்படின்றனால நம்ம இங்கே வந்து 2ன்னு சொல்லி போடணும். ரைட், ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இண்டெக்ஸ் வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 0 1 2 அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம பாஸ் பண்ண வேண்டிய வேல்யூஸ் 2 அப்படின்றத பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ சி கிடைக்கும். அப்போ ஒரு டப்பிள்குள்ளே இருக்க லிஸ்ட்டோ ஒரு டப்பிள்குள்ளே இருக்க டப்பிளோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க லிஸ்ட்டோ லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க டப்பிளோ ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் எல்லாமே நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளால் அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ட்ராவல்ஸிங்க டப்பிள்ஸ் அப்படின்னா ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி நம்ம ஐட்ரேட் பண்ணி உள்ளே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறோம். ரைட், எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்மளோட டப்பிள்ஸில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஃபார் லூப்பை வச்சு நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம். பைத்தானோட ஃபார் லூப் சின்டாக்ஸ் ஃபாருக்கு அப்புறம் வேரியபிள் நேம் கொடுத்துட்டு இன் கொடுத்துட்டு எந்த வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த வேரியபிளை நம்ம இங்கே வந்து பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிவிட்டு இன்டென்டேஷன் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பிரிண்ட் பண்ணணும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாமே இப்போ ஐயில் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம ஐயை தான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம டப்பிள்ஸில் இருக்க ஒவ்வொரு வேல்யூஸும் இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும்.